ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சம்மந்தி பண்ணுவோம். மாங்காய் சீசன் வந்துடுது. பாருங்கள், 4-5 காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். பூண்டு, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் திருவந்து போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மாங்காய் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு இந்த சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. கூழ் வச்சுருக்கிறேன், தயிர் ஊற்றி கரைச்சிருக்கிறேன். சாம்பார் வெங்காயம் இருக்குது, மோர் மிளகா இருக்குது, சுண்டைக்காய் இருக்குது. இது வேணும்னு எது வேணும்னாலும் நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கூழ் காய்ச்சறது வந்து நான் நைட் எடுத்த வீடியோ, அது சரியாக வரல. முதல் நாள் கரைச்சி வச்சிடணும் நம்ம மாவை. மறுநாள் காய்ச்சிட்டு அதுக்கு மறுநாள் தான் காய்ச்சி குடிக்கணும். அது புளிப்பு தன்மை இருக்கும். சூடாக இருக்கிற புளிப்பு இல்லாத கூழ் வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகாது. இது வந்து நல்லா ஜீரணம் ஆகும். இந்த கூழுக்கும் இந்த மாங்காய் சம்மந்திக்கும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.